welcome you all. So we are here with the story. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பட் ஒரு சேஞ்ச்காக இன்றைக்கி எழில் தான் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் லிசன் டு ஹர். அப்படியா? நான் சொல்லணுமா? அப்போ நீனு? ஐ வில் சே த moral ஆஃப் த ஸ்டோரி. ஓகே ஃபைன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாராம். அப்போ ராணி வந்து, ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு அந்த ராஜா என்ன சொன்னாராம்? அந்த ராஜா சொன்னாராம், வர வர நம்ம ராஜ்யத்தில் நல்லவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாரும் ரொம்ப கெட்டவங்களாக மாறிக்கிட்டே வராங்க. நல்ல விஷயன்றதே மனுஷங்கிட்ட இல்லாமல் போயிட்டே இருக்கு. அதுக்கு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு அந்த ராணி வந்து, நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வைங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யார் எப்படி இருக்காங்க. ஸோ அவங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்க திருத்துறதுக்காக சில முயற்சிகளை எடுக்கலாம் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு ராஜா கேட்டுட்டு, அதே மாதிரி அந்த ராஜ்யத்தில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டில் எல்லாருக்கும் வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நார்மலாக எல்லாருக்குமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுனால எல்லாருமே வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடுறாங்க. யாரை கூப்பிட போகிறாரோ ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப அலர்ட் ஆகிட்டு அது கான்ஷியஸாக அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ தே ஆல் ஆர் வெரி ப்ரிப்பேர்ட் தட் கிங் வில் கால் எனி ஒன் அப்படின்ற மாதிரி தே ஆர் வெரி அலர்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பர்டிகுலர் டேட் வருது. அந்த பர்டிகுலர் டேட்டில் ஒரு 3 மந்திரிகளை அந்த ராஜா வந்து கூப்பிட்றாரு அந்த டெஸ்ட்டுக்காக. ஸோ அந்த 3 மந்திரியும் ராஜா கிட்ட வராங்க. ஸோ தே ஆல் ஆர் திங்கிங் தட் வாட் வில் பி த டெஸ்ட் கண்டக்டட், என்ன டெஸ்ட்டு ராஜா வந்து கண்டக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் வந்து அவங்க ராஜா கிட்ட நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது ராஜா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப பெரிய டெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ டோன்ட் கெட் வெரி கன்ஃபியூஸ்ட். நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 3 பேக் உங்ககிட்ட கொடுப்பேன். அந்த 3 பேக்கையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழத்தை வந்து நீங்கள் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த 3 பேரும் ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அந்த தோட்டத்துக்கு போய் போகிறாங்க. அப்படி போகிறப்ப அந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு மந்திரி, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து இருக்கிறதுலே நல்ல பழமாக பறிச்சிக்கலாம். ஏன்னா ராஜா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம நல்ல பழத்தை நல்ல பழமாக பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை பறிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு அவரோட பேக்கில் வந்து ஒரு ஹாஃப் பேக் ஃபுல்லாக வந்து அவர் இப்போ பறித்த அந்த நல்ல பழங்களை அதில் ஃபுல்லாக வச்சுக்கிறாரு. ஸோ ஹாஃப் ஆஃப் த பேக் தான் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் பெருசாக பழம் நல்லா தெரியல. ஸோ அவர் விட்டுடுறாரு. ஸோ ஒரு 50% தான் அந்த நல்ல பழமாக இருக்குது. அதில் 50% தான் அந்த பேக் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு செகண்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ ராஜா என்ன பேகை திறந்து பார்த்து அதில் என்ன நல்ல பழமா கெட்ட பழமான பார்க்க போகிறாரு. நம்ம வந்து இந்த பேகை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச பழத்தெல்லாம் போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேகை ஃபுல்லாக்கிட்டு கொஞ்சம் நல்ல பழங்களை வந்து மேலே வச்சிடறாரு. ஸோ தட் நம்ம பார்க்கும்போது மேலே பழம் நல்ல பழமாக இருக்க மாதிரி அவர் பண்ணிடுறாரு. ஸோ கீழே வந்து எல்லாம் அழுகின பழமாக இருக்குது, மேலே பார்க்கறதுக்கு எல்லாம் நல்ல பழமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேகை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறாரு. ஸோ ஃபில் பண்ணி அவர் வச்சுக்கிறாரு. இப்போ தேர்ட் பர்சன் வந்து ரொம்ப சோம்பேறி, என்ன சொல்கிறது, இருக்கிறதுலே ஒரு லேசியான பர்சன். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா என்ன பண்ண போகிறாரு, நம்ம பேக்கையே செக் பண்ண போகிறாரு. எப்படியும் பேக்கை தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கல், இந்த புல், இந்த மாதிரி எதெல்லாம் கிடைக்குதோ அந்த தோட்டத்தில் அது எல்லாத்தையும் கீழே கலந்த பழங்கள் எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டுட்டு பேகை வந்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அது ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஃபில் பண்ணிடுறான் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்படி
இந்த 3 பேருமே அவங்களுக்கு தோன்ற மாதிரி அந்த வேலையை அவங்க பண்ணி முடிச்சுட்டு ராஜா கொடுத்த டைம் முடிஞ்ச உடனே அவங்க போறாங்க. போயிட்டு ராஜா கிட்ட வந்து நிக்கிறாங்க, அந்த பேகை வச்சுட்டு நிக்கிறாங்க. ஸோ ராஜா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு, நீங்க வந்து இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பேகை அவங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒருத்தவர்கிட்ட போய் இவங்க 3 பேரையும் வந்து 2 மாசத்துக்கு ஜெயில போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே 2 மாசமா அப்படின்னு சொல்லி 3 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு ஆமாம் 3 பேருமே நீங்கள் ஜெயிலில் போகணும், இன்னும் டெஸ்ட் வந்து முடியல, உங்கள் கையில் இருக்கிற நீங்கள் சேமித்து வச்ச அந்த பழத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த 2 மாதத்தையும் ஓட்டணும், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சாப்பாடும் தண்ணியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ இங்கே அந்த 2வது மாதம் எண்டிங், தட் மீன்ஸ் அந்த 2 மாதம் கழிச்சு தான் நான் உங்களுக்கு அந்த முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க 3 பேரும் ரொம்ப ஐயோ என்ன இப்படி அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து யார் அந்த 50% பேகை ஃபில் பண்ணாரோ நல்ல பழங்களை வச்சுக்கிட்டு அவர் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. ஓ காட் தேங்க்யூ, அட்லீஸ்ட் எனக்கு அந்த மைண்டு ஸ்ட்ரைக் ஆச்சு, நான் வந்து அந்த ராஜாவுக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக நான் நல்ல பழங்களை சேர்த்தேன், ஸோ அதே மாதிரி இந்த 2 மாதமும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினைக்கிறாரு. இந்த செகண்ட் பர்சன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஐயோ மேலே இருக்கிறது மட்டும்தானே நல்ல பழம், கீழே எல்லாமே அழுகுன பழமாச்சு, நம்ம எப்படி இருக்க முடியும், 2 மாதம் கண்டிப்பாக நம்மளால உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். இந்த 3வதா இருக்கிற ஆள் வந்து சுத்த மோசம், அவன்கிட்ட பழமே இல்லை, அவன் வந்து பேகை மட்டும்தான் ஃபில் பண்ணணும்னு நினச்சான். ஸோ அதனால் வந்து அந்த செகண்ட் பர்சனும் தேர்ட் பர்சனும் ராஜா கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இல்லை, நீங்கள் கொடுத்த வேலையை ஏனோ தானோ முடிக்கணுன்றதுக்காக நாங்கள் அந்த பேகை மட்டும்தான் ஃபில் பண்ணோம், மற்றபடி நீங்கள் சொன்னதை நாங்கள் சரியாக செய்யணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே ராஜா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு பயப்பட வேண்டாம், பட் எல்லாத்தையும் விட கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காரு, ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு உண்மையாக இருங்க. ஸோ ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ நம்ம என்ன வேலையை செய்கிறோமோ அதில் தான் நம்ம கடவுளை பார்த்து கடவுளுக்கு பயந்து நம்ம அந்த விஷயத்தை செய்யணும். அப்படி செய்யும் போது அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கர்மா வில் டேக், கர்மா வந்து யாரையும் விடாது அப்படின்றது தான் அதில் அந்த ராஜா வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் கூட. என்ன எழில், மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் நீயே சொல்லிட்ட. அது ஏதோ பழக்க தோசத்தில் சொல்லிட்டேன், இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். Okay guys, I hope you all listened to the story and you enjoyed well. So see you in the next video. Bye bye.